சிவன் பக்தர்களுக்கு வணக்கம். சிவாய நம. ருத்ரபக்தி சிவன் தரிசனம் சேனலின் அன்பு வணக்கங்கள். நாம் பார்த்து கொண்டிருப்பது ருத்ராக்ஷம் சீரீஸ் எபிசோட் 6. ஓம் நம சிவாய். முந்தைய வீடியோவில் உண்மை ருத்ராக்ஷம் எப்படி தெரியும் என்ற கேள்விக்கு தெளிவான விளக்கத்தை பார்த்தோம். இப்போ இந்த எபிசோட்ல ஒரு மிக முக்கியமான கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்க போறோம். அது என்னென்ன? ருத்ராக்ஷம் அணியக்கூடாதவர்கள் யார்? எல்லாருக்கும் இது பொருந்துமா? ஓம் நம சிவாய். ருத்ராக்ஷம் இது ஒரு சாதாரண மணி அல்ல. அதே சமயம் எல்லாரும் கட்டாயமாக அணிய வேண்டிய பொருளும் அல்ல. இந்த வீடியோல ருத்ராக்ஷம் அணியக்கூடாதவர்கள் யார் என்ற உண்மையை பயமில்லாமல், அழுத்தமில்லாமல், நிதானமாக புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ முடிவுல உங்களுக்கே கிளியரா புரியும். நான் அணியலாமா வேண்டாமா? முதலில் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளணும். ருத்ராக்ஷம் மேஜிக் ஆப்ஜெக்ட் இல்ல. அது ஃபார்ச்சூன் சேஞ்ச் பண்ண பட்டன் இல்ல. அது டிசிப்ளின், பக்தி, கிளாரிட்டி இவைகளோட சேர்ந்தால்தான் அதன் அர்த்தம் ஒர்க் ஆகும். அதனால்தான் எல்லாருக்கும் இது பொருந்தாது. முதல் வகை ருத்ராட்சத்தை மாக் பண்ணுறவர்கள். கிண்டல், அசட்டையாக பேசுவது, ஃபேஷன் ஆக்சசரி மாதிரி ட்ரீட் பண்ணுவது. இப்படி நினைக்கிற மனசுக்கு ருத்ராட்சம் தேவையே இல்லை. ஏன்னா பொருள் முக்கியமில்லை, மனநிலை முக்கியம். இரண்டாவது வகை பயத்தால அணியிறவர்கள். இல்லனா கஷ்டம் வரும், அணியலன்னா ஏதாவது ஆகிடும், இந்த மாதிரி பயம். சிவபெருமான் பயம் கொடுக்க வரல, அவர் தெளிவு கொடுக்க வருகிறார். பயத்தில் அணிந்த ருத்ராட்சம் அமைதி தராது. மூன்றாவது வகை எந்த டிசிப்ளினும் இல்லாத வாழ்க்கை. எதிலும் கவனம் இல்லாமல் எல்லாமே கேஷுவலா எடுத்துக்கிற மனநிலை. ருத்ராட்சம் உங்களை மாற்றாது. அது உங்களை மாற்ற தயாராக இருக்கிறதா என்பதை மட்டும் செக் பண்ணும். நான்காவது வகை இன்ஸ்டன்ட் ரிசல்ட் எதிர்பார்ப்பவர்கள். இன்னைக்கு கட்டினா நாளைக்கு ரிசல்ட் வேணும், இந்த மைண்ட் செட். சிவன் சைலண்டா இருப்பாரு, ஆனா ஒர்க் ரொம்ப டீப்பா பண்ணுவாரு. பேஷன்ஸ் இல்லாத மனசுக்கு ருத்ராட்சம் பொருந்தாது. அப்போ யாருக்கு ருத்ராட்சம் பொருந்தும்? சிம்பிளா சொல்லணும்னா நிதானமான மனசு, மரியாதை, டிசிப்ளின் ட்ரை பண்ண ரெடியா இருக்கிறது. ஃபேட், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு இல்ல, ரெடியா இருந்தா போதும். ருத்ராட்சம் அணியலனா பாவமில்லை, அணிந்தாலே புண்ணியமில்லை. சிவன் உங்க மனச பார்க்கிறார், கழுத்த பார்க்கவில்லை. இந்த வீடியோ உங்களுக்குள் கிளாரிட்டி கொடுத்திருந்தா அதுதான் இந்த எபிசோடோட வெற்றி. ஓம் நம சிவாய். அடுத்த எபிசோட். இந்த தொடர்ல ஒவ்வொரு எபிசோட்லையும் ருத்ராட்சத்தை சுற்றியுள்ள குழப்பங்களை மெதுவாக தெரிஞ்சுக்கிட்டு வரோம். இந்த எபிசோடில் ருத்ராட்சம் அணியக்கூடாதவர்கள் யார் என்பதை தெளிவாக பார்த்தோம். அடுத்த எபிசோடில் மொத்தம் எத்தனை முகி இருக்கிறது, அதில் ஒரு முகி ருத்ராட்சம் பற்றி விரிவாக பார்க்க போறோம். இந்த பயணத்தில் உடன் இருப்பதற்கு நன்றி. சிவன் அருள் அனைவருக்கும். ஓம் நம சிவாய்.